தாபியவுன்கள் தபா தாபியீன்கள் நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் அவனுடைய மாளிகையில் அமர்ந்து குர்ஆன் சுன்னாவை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை இன்றும் எம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எம்மை சூழ மலக்குமார்கள் இருந்து கொண்டு எங்களுக்காக எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து எங்களை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய மிக பெரும் பாவங்களை உள்ளடக்கிய ஓர் உறுப்பை நீங்கள் மிக கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். அத்தகைய ஓர் உறுப்பு தான் எங்களுடைய நாவாகும். இந்த நாவு தொடர்பாகவும் இந்த நாவை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் பேசுகிற பேச்சு தான் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே எதை நினைத்து கொண்டிருக்கிறான், எதை அடுத்தவர்களிடம் சொல்ல அவன் விரும்புகிறான், எதை அடுத்தவர்களிடம் அவன் திணிக்க விரும்புகிறான், எதை அடுத்தவர்களிடமிருந்து அவன் தடுக்க விரும்புகிறான், எதை அடுத்தவர்களிடம் அவன் பரப்ப விரும்புகிறான் என்பதை அவனுடைய பேச்சு, அவனுடைய நாவுதான் தீர்மானிக்கின்றது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர் அல்லது பல்வேறுபட்ட தொலைத்தொடர்பு சாதனங்களினூடாகவும் அந்த சாதனங்களினால் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வலைத்தளங்களினூடாகவும் ஃபேஸ்புக் என்றும் வாட்ஸ்அப் என்றும் பல்வேறு வகையான சமூக தொடர்பாடல் ஊடகங்களையும் எங்களுடைய நாவுக்கு ஒப்பாக நாங்கள் நோக்கலாம். எனவேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஆரம்பமாக நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக பதித்து ஏற்பாடுகளையும் எங்களுடைய கைகளில் தவழக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்களினூடாக நாங்கள் பயன்படுத்துகிறோம், செயற்படுத்துகிறோம் என்பதை ஆரம்பமாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது, ஆனால் இது அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துமா என்று கூட கணக்கெடுக்காமல் பேசுகிறான் என்றாலும் அது அவனை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் தொடரிலே ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அது அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது, அல்லாஹுவை வெறுப்பூட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது, அதை அவன் கணக்கெடுக்காமலே பேசுகிறான். இறுதியினால் நரகம் செல்லக்கூடிய வாய்ப்பையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கையடக்க தொலைபேசியினூடாக கணக்கெடுக்காமல் செய்யக்கூடிய வியாக்கியானங்கள், கொமெண்ட்ஸுகள் அல்லது வேறு நபர்களினூடாக பதிவிடப்பட்டிருக்கின்ற பதிவுகளை எந்த விதமான தயவுதாட்சணையும் இல்லாமல், செறிவிலை காணாமல், அடுத்தவருடைய மானம் என்று விளங்காமல் இன்னும் ஒரு தடவை சொன்னார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, யா முஆத் குஃப அன்க ஹாதா, இதை நீ பாதுகாத்துக் கொள்ளென்றார்கள். நாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியில் இழுத்து பிடித்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், முஆதே, இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள், ஏனெனில் இந்த நாவின் மூலமாகத்தான் மிக அதிகமானவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடிய, அடுத்தவர்களுக்கு ஏசக்கூடியவர்களாக இருப்போம், அல்லது திட்டக்கூடியவர்களாக இருப்போம், அல்லது பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம், பொய் சத்தியம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம், உண்மைகள் வெவ்வேறு விதமாக பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் நாங்க என்கிற அளவுக்கு இந்த நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் மிக கவனம் எடுத்து பேசுகிறது இஸ்லாமிய மார்க்கம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மேற்சொன்ன ஒரு வசனம் பேசுகிறது, ஒரு சிசிடிவி கேமரா, ஒரு கண்காணிப்பு கேமரா பூட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல என்ற பார்வை, என்ற செயல், நான் அலங்கரித்து வந்திருக்கிற அல்லது அழகான முறையில் அணிந்து வந்திருக்கக்கூடிய ஆடை அசிங்கப்பட்டு விடக்கூடாது, அல்லது என்னுடைய வாயால, நாவால, மூக்கால ஏதாவது ஒரு அசிங்கங்கள் வெளியாகிவிடக் கூடாது, மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு கவனமாக இருப்போம் நாங்கள். அல்லாஹ் உலகத்தில் சாதாரண உதாரணங்களை காட்டுகிறான் எங்களுக்கு.
அதைவிட மிக பவர்ஃபுல்லான ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை ரகீப் அதீத் என்கிற 2 மலக்குமார்கள் பதியாமல் விடமாட்டார்கள். இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த பதிவேடு இருக்கிறது, மறுமையில் மஹ்ஷருடைய மைதானத்திலே விசாரணையின் பொழுது கொண்டு வரப்படும். அல்லாஹ் அது சாட்சி சொல்லும், ஏனையவர்கள் சாட்சி சொல்வார்கள். நாங்கள் செய்த பாவங்கள் தீமைகளின் பொழுது என்னென்ன உபகரணங்கள் இருந்ததோ, என்னென்ன சாதனங்கள் இருந்ததோ அவைகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இதை தாண்டி அல்லாஹ் தஆலா மிக பிரதானமான சாட்சியாக சொல்கிறான், நீங்கள் செய்த செயலுக்கு பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையால், என்னுடைய பார்வையால், என்னுடைய எண்ணத்தால், என்னுடைய செயலால் யாரும் துன்பப்பட்டு விடக்கூடாது. மிக அவதானமாக என்னுடைய வார்த்தை, என்னுடைய பார்வை இருக்க வேண்டும் என்பதில் நானும் நீங்களும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் செய்கிற செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்க முடியும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வளவும் தாண்டி இந்த கண்டிப்பாளர்கள் அல்லாஹு தஆலா வைத்து எங்களுடைய செயற்பாடுகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக எங்களுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. நபி அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வங்குரோத்துக்காரன் என்று சொன்னால் சொத்து செல்வம் யாருகிட்ட தீனார் திர்ஹம் அந்த காலத்துல பாவனையில இருந்தத சஹாபாக்கள் சொன்னார்கள். நாங்க பெண்கள்கிட்ட கேட்டா காசி பணம் சொத்து இல்லைன்னா அவன் தான் வங்குரோத்துக்காரன் சொல்லி இருப்போம். யாருக்கிட்ட தீனார் திர்ஹம் இல்லையோ அவன் தான் வங்குரோத்துக்காரன், பிச்சைக்காரன், ஒன்றும் இல்லாதவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் கேட்டது இந்த வங்குரோத்துக்காரன் அல்ல. வங்குரோத்துக்காரன் என்பது அவன் நிறைய நன்மைகளோடு வருவான். அந்த நன்மை தான் மறுமையில எங்களை பாதுகாக்க. எனக்கு ஏசின, எனக்கு திட்டின, என்னை பத்தி புறம் பேசின, தேவையில்லாம எனக்கு இட்டு கட்டின, யார் யாரெல்லாம் எதெல்லாம் பேசக்கூட இதை ஷேர் பண்ணின, குறுக்களை எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணின, என்னுடைய மானத்தை மானபங்கப்படுத்தின என்றெல்லாம் பல்வேறு முறைப்பாட்டாளர்கள் வருவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதவான்களுக்கெல்லாம் மிக நீதமானவன் அல்லாஹு தஆலா செய்கிற நீதி, நான் நிறைய நன்மைகளோடு சென்றிருப்பேன். என்னுடைய நன்மைகளை எல்லாம் அவர்களுக்கு நான் செய்த துரோகம், அவர்களுக்கு நான் செய்த அநியாயத்தின் காரணமாக அளவுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கிடைக்கிற நன்மை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து 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 பட்டிருந்தால் அந்த அநியாயத்துக்குரிய முறைப்பாட்டாளர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இப்ப கொடுக்க நன்மை இல்லை. அல்லாஹ் நீதவான் இல்லையா? அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய நீதி, வந்தவர்கள் பாவத்தெல்லாம் எந்த தலையில சுமத்துவான். என்ன எனக்கு நன்மை இல்லை, எல்லாம் முன்னுக்கு வந்தாங்களே கொடுத்தாச்சு, பிறகு வந்தவர்களுக்கு கொடுக்க நன்மை இல்லை, அவர்கள் பாவத்தை அள்ளி கொண்டு நரகத்துக்கு சென்றுபடி என்று அல்லாஹு தஆலா தள்ளி விடுவான். இவன் தான் நான் சொல்லுகிற வங்குரோத்துக்காரன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, மிக நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டும். சும்மா வாரத்தில் ஒரு நாள் வந்தம் இருந்தம் பயம் பண்ணினாக கேட்டம் போனோம் எங்கட சோழி முடிஞ்சி என்பது அல்ல விஷயம். பேசப்படுகிறது மார்க்கம், குர்ஆன் ஹதீஸ் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எப்படி அமையும் என்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான திட்டமிடல்களை பயான் நிகழ்ச்சிகளினூடாக அமைத்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என் மீது இருக்கிறது. பேசுகிற நானாக இருந்தாலும் ரகீப் மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பதிவு நிச்சயமாக நிற்கும். அன்புக்குரியவர்களே, நல்ல யோசித்து பாருங்க. அடுத்தவர்களுக்கு செய்க அநியாயம். ஒரு முஸ்லிமை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. பயம், நான் என்னத்தை செஞ்சாலும் பயம். ஏதாவது அநியாயம் இவன் செஞ்சு விடுவானோ, ஏதாவது இவன் பேசி விடுவானோ, என்னத்தையாவது நம்ம லெக்கில்லாம கதைச்சு விடுவானோ என்று அடுத்தவர்கள் பயந்து 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 வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நான் உண்மையான முஸ்லிம் கிடையாது. நான் தொழுகிற தொழுகை அவனுக்காக, நான் பிடிக்கிற நோன்பு அவனுக்கு. அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உண்மையான முஸ்லிம் என்றா நோன்பு பிடிக்கிறவன் உண்மையான முஸ்லிம், ஹஜ் செய்கிறவன் உண்மையான முஸ்லிம், தொழுகிறவன் உண்மையான முஸ்லிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அது கட்டாயம் செய்யணும். யார் யாருக்கு அதற்கு சக்தி வணக்க வழிபாடுகள் செய்வதற்கான பருவ வயது இருக்கிறதோ அது அவனுடைய கடமை. ஆனால்
ஒரு முஸ்லிம் என்பதற்கு மிக பிரதானமான அடையாளம் அவனுடைய வாயாலையும் செயலாலையும் அடுத்தவன் நல்லா இருக்கணும், அடுத்தவன் நிம்மதியா இருக்கணும் என்றால் மட்டும்தான் துன்புறுத்தி விடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எங்களுடைய நாவினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் சிலதை ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த பாவத்தை சொல்வதற்கு முன்னால் நாவினால ஏற்படக்கூடியது என்பதை தாண்டி ஒரு மனிதன் அடுத்த கூப்பிடுறான், எங்களை பார்த்து அல்லாஹு தஆலா அழைக்கிறான். உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும். அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், இன்ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு. யாராவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால், அல்லாஹ் பேசும்போதே ஒரு பொய்யன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், ஒரு வழிகெடுப்பவன் கெட்டவன் என்று தான் அல்லாஹ் பேசுகிறான். யாராவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, நீங்க தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். சூழலில் எங்களுடைய நாவு என்பதை இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களின் ஊடாக நாங்க பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, ஒரு செய்தி வந்தா நீங்க முதலாவது தெளிவு பெறணும். தெளிவு பெறாமல் அடுத்தவர்களுக்கு நீங்கள் பரப்பிவிடக் கூடாது. அதுல உள்ரங்கம் தெரியாம, அதுல பின்புலம் தெரியாம, அது எதை பேசுதுன்னு தெரியாம அதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், 2 வசனங்கள் கழித்து, வஇன் தாயிஃபதானி மினல் முஃமினீன யக்ததலு, அடுத்தவர்களோடு நாங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்கிறான். நாங்க தனிச்சு வாழ முடியாது, ஒரு சமூகமாக வாழுகிற நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். 2 பேர் உங்களுக்குள்ள முரண்பட்டு கொண்டால், சண்டையிட்டு கொண்டால், 2 பேரோ 2 சாராரோ 2 குடும்பமோ 2 கூட்டாளியோ 2 கூட்டமோ சண்டையிட்டு விடக்கூடாது. நிறைய பார்க்கிறோம் நாங்க பேஸ்புக்லையும் தான் அல்லது வாட்ஸ்அப் குரூப்புகள்லையும் தான் அல்லது வெவ்வேறு விஷயங்கள்லையும் தான் பார்க்கிறோம். எதை பேசணும் என்று நினைக்காமலோ அதை வெளியிடுவார், எதை அடுத்தாக்கிட்ட சொல்லணும்னு நினைக்காமலோ அதை உடனடியாக ஷேர் பண்ணிடுவாங்க. இதான் எங்கட வளமையாக எங்கட சமூகத்திட்ட இப்ப நவீன காலத்துல நடந்து வரக்கூடிய ஒரு செயல். 2 முரண்பாடான கருத்து வந்து என்பதெல்லாம் யோசிப்பது கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க நீதமாக ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிற அல்லாஹு தஆலா நீதமாக நடந்து கொள்ளணும் என்றும் அல்லாஹு தஆலா பேசுகிறான். பக்கச்சார்பாக நடந்து விடக்கூடாது. ஒரு ஆளுக்கு சப்போர்ட், ஒரு ஆளை எதிர்ப்பது என்பது மார்க்கம் விரும்பாத வெறுத்த ஒரு செயல் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த இறை நம்பிக்கையின் ஊடாக வந்த இந்த சகோதரத்துவம், இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்கள் எல்லாம் சகோதரர்கள், ஃபாஸ்லிஹு பைன அகவைக்கும், உங்களுக்கு மத்தியில நீங்க சீர்திருத்தத்தை மட்டும்தான் யோசிக்கணும். உங்களுக்கு மத்தியில நீங்க ஒற்றுமைப்பட்டு வாழ்வதையும் ஒற்றுமைப்படுத்துவதையும் சீர்திருத்துவதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும், பழிப்பவர்களை விட பழிக்கப்படுபவர்கள் சிறப்பானவர்களாக இருக்கலாம். வலா நிசாஉம் மின் நிசாஇ, சில பெண்களை பழிக்க கூடாது. அஸா அய்யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, பழிக்கின்ற பெண்களை விட பழிக்கப்படுகிற, இழிவாக நினைக்கப்படுகிற, குறைவானவர்கள் என்று நினைக்கப்படுகிற, குறையுள்ளவர்கள் என்று கருதப்படுகிற பெண்கள் சிறப்பானவர்களாக இருக்கலாம். வலா தல்மிசு அன்ஃபுசக்கும், உங்களுக்குள் நீங்கள் குறை கூறி திரியாதீர்கள். மிகப்பெரிய பாவத்தை அல்லாஹ் சொல்கிறான். எங்களுடைய நாவால செய்யக்கூடிய பாவம் அல்லது எங்களுடைய தொலைபேசிகளின் ஊடாக எதை சொல்ல, எதை பரப்ப, எதற்கு கமெண்ட்ஸ் பண்ண நாங்கள் நினைக்கிறோமோ அதை எங்களுடைய கைகளால் கையடக்க தொலைபேசியினூடாக செய்யக்கூடிய பாவம். வலா தல்மிசு அன்ஃபுசக்கும், உங்களுக்குள்ள நீங்க குறை கூறி திரியாதீர்கள். இப்ப பேஸ்புக்கை திறந்தா நிறைய அடுத்தவண்ட குறைதான் இருக்கு, அடுத்தவண்ட குறைதான் இருக்கு. வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி திரிகிற ஒவ்வொருவருக்கும் வயல் என்கிற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறான். அது ஒரு தனி ரகம். அந்த வயல் என்கிற நரகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவுபடுத்தினார்கள். அத்தகைய ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு விடயம்தான், ஒரு உறுப்பு தான் எங்களுடைய நாவு. நீங்கள் குறை கூறி தெரியாதீர்கள். வலா தனாபஸு பில் அல்காப், அடுத்தவர்களோட மனசு நோகிற மாதிரி பட்ட பெயர் சொல்லாதீர்கள். எங்கட காலத்துல இப்ப அது மிக குறைய ஏண்டா, அடுத்தாக்கள்ற வேலையை பார்க்கிற விஷயத்துல இப்ப போன் வந்ததுக்கு பின்னால நேரடியாக பட்ட பெயர் சொல்லி சண்டை உடிக்கிறதுங்கிறது மிக குறை.
பட்ட பெயர் சொல்லாதீர்கள். எங்கட வாயால செய்யற பாவங்கள்ல மிக பிரதானமான மற்றும் ஒரு பாவம் அடுத்தாக்களுக்கு பட்ட பெயர் சொல்றேன். அடுத்தாக்கிற மனசு நோகிற மாதிரி ஏதாவது வெச்ச பேரை விட்டுப்பட்டு வேற ஒரு பேரை சொல்றேன். மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், பிக்ஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். ஈமான் கொண்டு ஒரு மூமினாக வாழும்போது தேவையில்லாம ஒரு பேரை வைக்கிறதுங்கிறது ஒரு பாவம். வமல்லம் யதுப், இந்த பாவங்கள்ல இருந்து யார் தௌபா செய்து மீளவில்லையோ ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், இவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல பேசுகிறான். இன்னும் சொல்கிறான் அல்லாஹு தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் ظன்னி, இந்த தேவையில்லாம நினைக்கிறத நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எங்களை பார்த்து அழைத்து விசுவாசிகளே என்று அழைத்து ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்கிற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை, இஜ்தனிபு கஸீரம் மினல் ظன்னி, இந்த தேவையில்லாம நினைக்கிற இப்படி செஞ்சிருப்பானோ இப்படி செஞ்சிருப்பாளோ இதான் நடந்திருக்குமோ வித்தியாசமா யோசிக்கிறது, இது தேவையில்லாத வேலை. இப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅத ظன்னி இஸ்முன், என்றா நீங்க நினைக்கிற எல்லாம் சரி கிடையாது. நீங்க நினைக்கிறதுல சிலது பிழையாகவும் இருக்கும். ஒரு ஆளை பத்தி தப்பா நினைச்சிருப்போம். ஏதாவது ஒரு செயலை வச்சு அவருடைய ஏதாவது வார்த்தையை வச்சு நாங்க நினைக்கிற நினைப்பு வித்தியாசமா இருக்கும். அல்லாஹ் தஆலா எங்க டச் பண்ற பாருங்க. சும்மா வாயால பேசுற வார்த்தையை மட்டும் வைக்கல, எங்கட நினைப்புக்கும் எங்களுக்கு நன்மை தீமை பதிவு செய்யப்படுகிறது. எங்கட எண்ணத்துக்கும் நன்மை தீமை பதிவு செய்யப்படுகிறது. மிக கவனமாக இருக்கணும். நாங்க வாயால பேசலதானே என்று நாங்க தப்பித்து விடலாம் என்று நினைத்து விடக்கூடாது. எங்கட உள்ளம் சொல்லும். இப்ப வரக்குலை யாராவது நாங்க வரக்குலை முறால கண்டா ஏதாவது மனசுல பட்டா நல்லதா படணும். தவறா பட்டுச்சு தௌபா செய்வதற்கு மிக கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தவர்களை பத்தி நாங்க தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கதான் ஆரம்பிக்கிறது. அடுத்தவர்களை பற்றிய தவறான எண்ணம் அங்கதான் எங்களுக்கு ஆரம்பிக்கிறது. மிக கவனமாக இருக்கணும். நாங்க அடுத்தவருடைய விஷயத்தில் எங்களுடைய எண்ணத்தையும் அல்லாஹு தஆலா தடுக்கிறான். எண்ணினா நல்ல நினைச்சா நல்லா நினைக்கணும், தவறாக நினைத்து விடக்கூடாது. வலா தஜஸ்ஸஸு, இன்னும் ஒரு பாவம், மேலதிகமான ஒரு பாவம், துருவி துருவி ஆராயாதீர்கள். அடுத்தவன் மறைச்சி ஒரு பாவத்தை செஞ்சிருப்பான், அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்ட விஷயம். அடுத்தவர்கள் ஏதாவது ஒரு பாவத்தை மறைச்சி செஞ்சிருப்பாங்க, நாங்க போய் அதை கிண்டப்படா, நாங்க போய் அதை கிளறப்படா. அல்லாஹ் எங்களை தடுக்கிறான். வலா தஜஸ்ஸஸு, துருவி துருவி ஆராயாதீங்க. என்ன இருக்குன்னு சொல்லி அதை ஓவரா கிண்டாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சும்மா இருக்கிறல்ல, ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை பத்தி ஏதாவது ஒன்று விட்டுருவார், அதை எப்படா முழுமையாக தெரிஞ்சுக்கிற, அதோட இன்னும் 2 பேர் டச் ஆயிடுவாங்க. அதை எங்கேயாவது தோண்டி துருவி எடுத்து அடுத்தவருடைய குறைய 4 பேருக்கு பரப்பி பேசி அடுத்தவர்களுடைய பாவத்தை நாங்கள் மிக அதிகமாக செய்வதில் எங்களுடைய சமூகம் மிக உயர்வானவர்களாக இருக்கிறார்கள். எச்சரிக்கப்பட்ட பாவங்கள்ல மிக பிரதானமானது அடுத்தவண்ட விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்கள்கிட்ட 1000 பிரச்சனை, எங்கட பிரச்சனையை பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை, எங்கட இபாதத்தை பாதுகாக்க எங்களுக்கு நேரம் இல்லை, சுன்னத்தான வணக்கங்கள் அதிகமாக ஈடுபடுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. அன்புக்குரியவர்களே, நாங்க நினைக்கணும், எனக்கிட்ட இருக்கிற குப்பையை முதலாவது நான் இல்லாமக்கணும், எனக்கிட்ட இருக்கிற குறைகளை நான் இல்லாமக்கணும், எனக்கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு நான் தீர்வு காணணும், எந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வை நான் தான் தேட வேண்டும் என்று என்னுடைய பிரச்சனை என்று நாங்க முதல்ல எங்களை சீர்திருத்துவதற்கு முயற்சி செய்வோமாக இருந்தால் அடுத்தாக்கள பிரச்சனை எங்களுக்கு வராது. அடுத்தவருடைய விஷயத்துல மிக கவனமாக இருப்போம். ஏண்டா தலைக்குள்ள ஓடுற அவ்வளவும் எங்கட பிரச்சனை, முதலாவது எங்கட பிரச்சனையை நாங்கள் தீர்க்கணும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப அடுத்தாக்கள பிரச்சனை வராது. மிக கவனமாக இருப்போம் என்பதுதான் உண்மை என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வலா யக்தப் மௌத்தாயி ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கிறார், இவரை சதையை பிச்சு தின்றதுக்கு நீங்க விரும்புவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒருவர் மரணித்திருக்கிற நிலையில் அவருடைய மாமிசத்தை நீங்கள் வெட்டி உண்பதற்கு விரும்புகிறீர்களா? ஃபக்கரிஹ்துமூஹு, வெறுப்பீங்க, செய்ய மாட்டீங்க என்று அல்லாஹ் தஆலாவே சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பாவம் தான் அடுத்தவர்களை பத்தி நாங்க புறம் பேசுறது. எங்கட மூத்தாக்கள் சும்மா சொல்லல, யாரையாவது கழிச்சிட்டு கூட உத்தரம் இல்லாத நேரத்தில் சொல்லுவாங்க, சும்மா அவன் சதயத்தில் நாம சும்மா என்று சொல்வது என்பது குர்ஆன்ல வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் தஆலா பேசுகிறான்,
ஒருவர் இல்லாத நேரத்தில் நீங்க அவரை பற்றி புறம் பேசுவது என்பது அவர் மரணித்து இருக்கிற நிலையில் அவருடைய மாமிசத்தை நீங்கள் உண்பதற்கு சமமானது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில இருக்கிறாங்க. சஹாபாக்கள் இப்படி வீட்டு இருக்கிற நேரத்தில் கேட்டாங்க, அத்ததுரூன மல் கீபா, புறம் பேசுறண்டா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்க்கும் அவனுடைய தூதர் உங்களுக்கும் தான் தெரியும் யா ரசூலல்லாஹ் என்றாங்க சஹாபாக்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரனை பற்றி அவன் இல்லாத நேரத்தில் பேசுறது. இதுக்குள்ள வராதாக்களை பத்தி நாங்க பேசினா அது புறம். அப்ப சஹாபாக்கள் மாறி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க பேசுறது அவர்கிட்ட இருக்கு, நான் பேசுறேன் அவர்கிட்ட இருக்கு, இது புறமான்னு கேட்டார்கள். அவர்கிட்ட இருக்கிற செயலை பேசுறோம், அவர் இல்ல தானே நான் இருக்கிற செயலை பேசுறோம் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுவது என்பதுதான் புறம். அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை பேசுறீங்களே அதான் புறம். இதை கேள்விப்பட்டா அவர் வெறுப்பார். இதுக்கு கட்டுகிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள கேள்வியின் ஊடாக இரண்டாவது பாவத்தை சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, மிக தெளிவாக விளங்கணும், நாங்க விளங்காம செய்யற பாவம், எவ்வளவு பேசினாலும் விளங்காம செய்யற பாவம். நல்லா கேஷுவலா இருப்போம், ஃப்ரீயா இருப்போம். யாராவது ஒரு ஆள் ஒன்று ஆரம்பிச்சா நாங்க அந்த பாவத்தில் விடுபடணும் என்ற 100% நீயத்துல இருந்தாலும் எங்களோட வாய் சும்மா இருக்காது. நல்லா ஃப்ரீயா அதை பத்தி பேசப்படா, அவரை பத்தி பேசப்படா, அடுத்தாக்குற விஷயத்துல தலை ஓட்டப்படா அண்டெல்லாம் நாங்க ஃப்ரீயா இருப்போம். 2 பேரும் சேர்ந்து என்னையாவது ஒன்று ஆரம்பிச்சுட்டுருவாங்க. நாங்க எவ்வளவுதான் ஈமான் பலத்தோட இருந்தாலும் அந்த இடத்துல பலவீனம் அடைந்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, மிக கவனமாக இருக்கணும். நாங்க ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் நல்லதை பேசணும், நல்லதை பேசணும். அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை பேசுகிறோம், அவர் வெறுப்பாராக இருந்தால் அதை நாங்கள் பேசவே கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த புறம் பேசுதல் என்கிற இஃப்க் என்று சொல்லுவாங்க. இஃப்கும் புஹ்தானும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். இஃப்க் என்ற அரபு வார்த்தை அவதூறு. அவதூறுண்டா என்னண்டா, ஒரு ஆள் பத்தி பேசியிருப்பார். இப்ப எங்களோட போன் அதுக்கு மிகப்பெரிய சான்று. நிறைய பேர் அடுத்தாக்களை பத்திய கமெண்ட்ஸ், அடுத்தாக்களை பத்திய ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, போன்ல இருக்கு. இதை என்ன செய்யறேன்டா, ஷேர் பண்றேன், அடுத்தாக்களை சொல்றேன். அதுல சரி பிள்ளை நல்லது கெட்டது எதையுமே பார்க்கறல, அடுத்தாக்களுக்கு நாங்க பரப்பி விடுறோம். அது அடுத்தவண்ட மானமே, இதுல பாவம் இருக்குதே, இதுல சிக்கல் இருக்குதே, மர்மையில இந்த மெசேஜை காட்டி அல்லாஹு தஆலா கிட்ட எந்த நன்மையை பறிச்சுக்கிட்டு போய் தருவானே, அவன் தீமை எந்த தலையில அள்ளி கட்டுவானே என்பதெல்லாம் யோசனையே கிடையாது. அடுத்தவர்களை பத்தி பேசியிருப்பாங்க, நாங்க அதை அப்படி அடிச்சு விட்டா அதை அவதூறு சொல்லுதல் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த புறம் பேசுதலோடு தொட்டு பேசுகிறார்கள். மூணாவது புஹ்தான் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, நீங்க அவர்கிட்ட இல்லாததை பேசினால் அவனை பயந்து கொள்ளுங்கள், தக்வா செய்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அடுத்ததாக எங்களோட வாயால எங்களோட நாவால செய்யக்கூடிய பாவங்கள்ல ஒன்றுதான் மேற்சொன்ன பாவங்களோடு ஒட்டி பார்க்கலாம். அது பொய் சொல்ற பாவம். வாயை துறந்தாலே பொய். இது எங்களோட சின்ன ஆக்கள்ல இருந்து வயசானாக்கள் வரைக்கும் நாங்க பார்க்கலாம். இந்த சிறியவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த வீட்டு சூழல்ல இருந்து பழகிய பழக்கம். யாரும் எந்த பிள்ளையும் பிறந்த உடனே பொய் சொல்லிட்டு பிறக்கிறல்ல. அது பழகி வரும்போது பேச ஆரம்பிக்கிற பொழுது வீட்டு சூழலில் மறைவாகவோ அல்லது தெளிவாகவோ நாங்க எப்படி அந்த பொய்ய பரப்புகிறோமோ அதை வச்சுதான் அந்த பிள்ளையும் பொய் சொல்ல பழகும். இல்லையா? பரப்புற பாவம். நான் தேவையில்லாம அடுத்தவன் விஷயத்தை பரப்புறான், காண்றதெல்லாம் ஷேர் பண்றதுதான். எதை அப்லோட் பண்ணி இருந்தாலும் அவ்வளவும் ஷேரிங் தான். நான் பொய்யன் என்பதற்கு அடையாளம் அதான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களோட வாயால பொய் நிகழ்ந்து விடக் கூடாது என்பதற்கான மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. உண்மை என்பது நல்ல என்பதற்காக வேண்டி நாங்க படுற பாடு, நாங்க படுற கஷ்டம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நிறைய பொய்யை சொல்லுவோம். வாழ்க்கையில நிறைய அனுபவப்பட்டிருப்போம். ஒரு பொய்யை சொன்னா அதை மறைக்கிறதுக்கு எப்படி நிறைய பொய் வரும்.
எனவேதான் இந்த பொய் என்பது பாவமான ஒரு செயல். இந்த பாவமான காரியம் எங்களை நரகத்தின் பக்கம் இட்டு செல்லக்கூடியது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக எச்சரித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாமிய சூழலில் வாழக்கூடிய நாங்கள் பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் கிடையாது. சின்ன சின்ன பாவங்கள் எங்களால் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இத்தகைய பாவங்களில் மிக பிரதானமான பாவம் எங்களுடைய நாவால் நிகழ்ந்தவர்களாக இருப்போம், அவதூறு சொல்லக்கூடியவர்களாக இருப்போம், அடுத்தவர்களுக்கு ஏசக்கூடியவர்களாக இருப்போம், அல்லது ஏதோ ஒரு வகையில் அடுத்தவர்களை பற்றிய தப்பெண்ணம் கொண்டவர்களாக சரி எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இத்தகைய சூழலில் இருந்து நானும் நீங்களும் மாறாதவரை, நானும் நீங்களும் யோசித்து திருந்தாதவரை நிச்சயமாக எங்களை யாரும் பாதுகாக்கவும் முடியாது. நாங்கள் செய்கிற எந்த அமலையும் அல்லாஹு தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக ஒப்புவிக்கவும் முடியாது என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் தொழுகிற தொழுகை அடுத்தவர்களுக்காக, நான் தீர்வை நோக்கி நகர வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இத்தகைய பாவங்கள், இத்தகைய தீமைகள் எங்களிடத்தில் நிகழ்கிற பொழுதும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு தீர்வை வைத்திருக்கிறான். அந்த தீர்வை நோக்கி நகருகிற ஒரு பாதை தான் பயான் நிகழ்ச்சிகள், குர்ஆன் ஓதல்கள், ஏனைய திக்ர்கள், நல்லவர்களோடு இருக்கிற தொடர்பாடல்கள், ஈமானை பற்றி பேசுகிற சபைகள் என்பது அந்த தீர்வை நோக்கி நகர்வதற்கான மும்முரமான செயற்பாடுகள். அதை நாங்கள் அடிக்கடி எங்களுடைய வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. குர்ஆனோடுள்ள தொடர்பு மிக அதிகமாக இருக்க வேண்டும். அரபு தெரியவில்லை என்று சொன்னால் தர்ஜமாக்கள் வாசிக்க வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த ஈமானையும் இஹ்லாஸையும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார்களோ அவர்களை பார்த்தா, அவர்களோட பேசினா எங்கள்கிட்ட ஈமான் கூடுதண்டா, அவர்களோடுள்ள தொடர்பாடல் மிக அதிகமாக எங்களுக்கு இருக்க வேண்டும். அத்தகைய தொடர்பாடுகளின் ஊடாக இறுதி தீர்வுக்கு நாங்கள் வரலாம். எங்களுடைய தீமைகளிலிருந்து நாங்கள் அகல வேண்டும். அந்த தீர்வுதான் தௌபா என்கிற வாயில். எங்களுடைய பாவத்திற்கான மீட்சி. இரவிலே பாவம் செய்தவன் அவனுடைய பாவ மீட்சியை மேற்கொள்வதற்காக பகலிலே அல்லாஹ் தௌபாவினுடைய வாயிலை திறந்து வைக்கிறான். பகலிலே பாவம் செய்தவன் அவனுடைய பாவத்திலிருந்து அவன் மீட்சி பெறுவதற்காக இரவிலே அல்லாஹு தஆலா தௌபா என்கிற வாயிலை திறந்து வைக்கிறான். எனவே ஒவ்வொரு நிமிடமும் தௌபாவின் வாயில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களை பார்த்து அழைக்கிறான். தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான். யாராவது இஸ்திக்பார் செய்து பாவ மீட்சி பெறுபவர்கள் இல்லையா, அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். யாராவது அவருடைய தேவையை கேட்பவர்கள் இல்லையா, அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு வந்து அல்லாஹ் அழைப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அத்தகைய நேரங்களை கட்டாயமாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தௌபா என்பது மிக எளிதான ஒரு விஷயம் கிடையாது. எங்களுடைய தௌபா, நாங்கள் செய்த பாவத்திற்கான மீட்சி என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நிபந்தனைகளின் ஊடாக சொன்னார்கள். இந்த நிபந்தனை சரியில்லைன்னா எங்களுடைய தௌபாவும் சரியில்லை. முதலாவது, எங்களுடைய பாவத்திலிருந்து நாங்கள் நீங்கணும். எந்த பாவத்தை செய்தோமோ அந்த பாவத்தை உடனும். அந்த பாவத்திற்காக இறைவனிடத்திலே இறைஞ்சி கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்யணும். இத்தனை வருஷத்தையும் யோசிச்சு பார்ப்போம். யாரும் அடுத்தாக்களை யோசிக்க வேண்டாம். நான் என்ன யோசிக்க, நீங்க ஒவ்வொருவரும் உங்களை யோசிக்க. நான் செய்த பாவம் என்ற பாவம் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அவன் இரக்கமானவன். அவனுடைய கோபத்தை அவனுடைய இரக்கம் மிகைத்து விட்டது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அன்பானவன், அவன் அழைக்கிறான். 3வது நிபந்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம் நாங்கள் செல்லக்கூடாது. 3வது நிபந்தனை, அதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம் நாங்கள் செல்லக்கூடாது. திரும்பியும் அந்த பாவம், திரும்பியும் தௌபா, திரும்பியும் அதே பாவம், திரும்பியும் தௌபான்னா நாங்கள் அல்லாஹ்வோட விளையாடுற விளையாட்டு. அன்புக்குரியவர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் திருந்த வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 நிபந்தனைகளும் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடைப்பட்ட பாவத்திற்கான தௌபாவிற்கான நிபந்தனையாகும். தொழல என்று சொன்னால் நான் அடுத்த மனுஷனுக்கு செஞ்ச பாவம் கிடையாது. நான் நோன்பு பிடிக்கலன்னா நான் அடுத்த மனுஷனுக்கு செஞ்ச பாவம் கிடையாது. என்ற கடமையை நான் இல்லாமல் செய்திருக்கிறேன். நான் அதுக்கு கட்டாயம் தௌபா செய்யணும். அந்த பாவத்திலிருந்து நான் நீங்கணும். தொழக்கூடியவனாக நான் மாறணும்.
இவ்வளவு காலம் தொழாமல் இருந்ததற்காக வேண்டி கண்ணீர் வடித்து அழுது பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளும் சரியாக இருந்தால் அல்லாஹ் எங்களோட தௌபாவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். அதற்கு பின்னால செய்கிற அமல் எங்களுக்கு பாக்கியமான அமலாக அமையும். இந்த 3 நிபந்தனைகளோடையும் சேர்த்து 4வது ஒரு நிபந்தனையை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிபந்தனையை கடைபிடிக்கிறது தான் எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம். அடுத்த மனிதர்களோடு தொடர்பு பட்ட பாவமாக இருந்தால், இந்த நாங்க பேசிக்கிட்டு வர சப்ஜெக்டோடு மிக நெருக்கமான ஒரு நிபந்தனை, நான் செய்த பாவம் அடுத்த மனுஷனோடு சம்பந்தப்பட்ட பாவம், ஏசிரிப்பன், திட்டிரிப்பன், புறம்பேசி இருப்பேன், விட்டுக்கட்டி இருப்பேன், அவதூறு சொல்லி இருப்பேன், என்னத்தையாவது அபகரிச்சு இருப்பேன், அல்லது ஏதாவது மனசால சரி அவனை தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அடுத்தவர்களோடு சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால், அடுத்தவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்ட பாவமாக இருந்தால், அவர்களிடத்தில் சென்று நான் மன்னிப்பு கோரி அவர்கள் என்னை மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். முன்னுக்கு சொன்ன 3 நிபந்தனைகளை நான் சரியாக நிறைவேற்றினாலும், அந்த நிபந்தனைகளின் ஊடாக அல்லாஹ் கிட்ட நான் தௌபா செய்தாலும், அந்த தௌபா அடுத்தவர்களோட சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்து அவர்களிடம் சென்று நான் மன்னிப்பு கோரி அவர்கள் என்னை மன்னிக்காத வரை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும், யோசித்து பார்க்கணும், நான் யார் யாருக்கு எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருப்பேன். அன்புக்குரிய சகோதரிகளே, கற்பனை பண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம், ஒரு ஷேரிங்ல எத்தனை பேருக்கு போயிருக்கு, எத்தனை பேர் விஷயத்தை இத்தனை நாளும் நான் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியின் ஊடாக, வலைத்தளங்களின் ஊடாக அடுத்தவர்களுடைய பாவத்தில் ஈடுபட்டு இருப்பேன், அடுத்தவர்களுடைய விஷயத்தை பரப்பி இருப்பேன், அடுத்தவர்கள் விஷயத்தில் என்னுடைய வியாக்கியானத்தை கொமெண்ட்ஸை வித்தியாசமாக கொடுத்திருப்பேன், அடுத்தவர்களுடைய மனதை நோகடித்திருப்பேன் என்றெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது எங்களுடைய சமுதாயம் எவ்வளவு பெரிய அழிவின் விளிம்பில் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்வது மிகப்பெரிய ஒரு கடமையாகும். அன்புக்குரியவர்களே, இத்தகைய சூழலில் கட்டாயமாக அடுத்தவர்களுக்கு நாங்கள் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது. இதுல ஈகோ பார்க்க இயலாது. என்ற அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், அல்லாஹ் என்ற இபாதத்தை ஏற்றுக்கொள்ளணும், என்ற இபாதத்தை பாதுகாக்கணும். என் வாழ்க்கையில நான் செய்கிறேன், அடுத்தவனுக்காக செய்கிறேன் என்ற ஒரு துப்பாக்கிய நிலை மறுமையில் எனக்கு வந்தால், இது அடுத்தவனுக்கான இபாதத் என்ற ஒரு நிலை எனக்கு வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்தவர்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் அவர்களிடத்திலே சென்று மன்னிப்பு கோரி அவர்களை மன்னிக்க செய்கின்ற வரைக்கும் மன்னிப்பு கோர வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அதற்கு பின்னால் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதற்கு பின்னால அடுத்தவர்களை பத்தி நாங்க புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, ஏசக்கூடாது, திட்டக்கூடாது, தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர் விஷயத்தில் என்னுடைய செயல், என்னுடைய வார்த்தை சரியாக இருந்தால் மட்டும்தான் நான் உண்மையான முஸ்லிம் என்கின்ற இந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும். இத்தகைய நிபந்தனைகள் சரியாக இருந்தால் அல்லாஹ் எங்களோட தௌபாவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். அன்புக்குரியவர்களே, இத்தகைய நிபந்தனைகளை உள்வாங்கி செயற்படுத்தி எங்களோட தௌபாவை நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சம்பந்தப்பட்ட பாவம் என்றா அதுக்குரிய பரிகாரத்தை சரியான முறையில் தேடி தௌபா செய்ததற்கு பின்னால் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன், யாரெல்லாம் தௌபா செய்து அதற்கு பின்னால் உண்மையான ஈமானோடு இபாதத்தில் ஈடுபடுகிறார்களோ, சாலிஹான அமல்களில் ஈடுபடுகிறார்களோ, உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், இவ்வளவு காலமும் அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா அழித்தது மாத்திரமல்ல, அந்த பாவங்கள் அனைத்தையும் நன்மையாக அல்லாஹு தஆலா மாற்றி கொடுக்கிறார். எங்களமாய் நயவஞ்சகன் கிடையாது, சொல்லிட்டு மாறவன் கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் தருவான். எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியாக இருப்போம், உறுதியாக தௌபா செய்வோம், தீமைகளிலிருந்து விடுபடுவதற்கு எங்களுடைய உள்ளத்தில் உறுதி கொள்வோம். நிச்சயமாக அதுதான் எங்களுடைய வெற்றிக்கான வழி. இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி உடையவர்களாக, சாலிஹானவர்களாக, நல்லவர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருப்போம். செய்கிற கொஞ்சம் இபாதத்தை சரி அல்லாஹ்விடம் பாதுகாத்து ஒப்படைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்பவர்களாக இருந்தால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருப்போம். அதிலும் குறிப்பாக எங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வோம், எங்களுடைய வார்த்தையை பாதுகாத்துக் கொள்வோம், எங்களுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்வோம். எங்களுடைய நாவு, எங்களுடைய வார்த்தைகளின் ஊடாக இடம்பெறக்கூடிய நவீன கால தொடர்பு சாதனங்களின் ஊடாக இடம்பெறக்கூடிய அத்தனை பாவங்களிலிருந்தும் மிக கவனமாக இருப்போம். அது மட்டும்தான் எங்களுடைய வெற்றிக்கான ஒரே வழி என்பதை நினைத்து எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.